பேச போற தலைப்பு வாக்ஷேத்திரம் 3ஆம் பகுதி. எனக்கு எந்த வாய்ப்பு கொடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மகாவதா டிவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழனிப்பன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நம்மளோட வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 விஷயங்கள் பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கை அமையும். நம்மளோட எண்ணம், சொல், செயல். இது 3 தான் ரொம்ப அவசியம். என்னோட எண்ணம் எப்படி இருக்கு, நம்ம என்ன எண்ணம் அப்படின்றது வெளியில யாருக்குமே தெரியவே தெரியாது. அது நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சோ எண்ணத்தின் வெளிப்பாடு யாருக்குமே தெரியாது. மத்தவங்களுக்கு தெரியாது நான் என்ன திங்க் பண்றேன், இன்னைக்கு நான் என்ன திங்க் பண்றேன், இப்ப நான் என்ன திங்க் பண்றேன், என்ன யோசிக்கிறேன்னு தெரியாது. ஆனா அந்த எண்ணத்தோட பிரதிபலிப்பு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சொற்களா வரும். நம்ம எப்படி பேசுறோம், என்ன வார்த்தைகள் உபயோகிக்கிறோம், எந்த மாதிரி பேசுறோம், எந்த சமயத்துல எப்படி பேசுறோம், பாசிட்டிவா பேசுறோமா, நெகட்டிவா பேசுறோமா, சூப்பரா பேசுறோமா, எந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம உபயோகிக்கிறோம், இந்த வார்த்தைகள் மத்தவங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தைகள் பேசும்போது பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம வார்த்தையில என்ன வெளியே வருதோ அதோட விளைவு தான் நம்மளோட செயல். நம்ம என்னென்ன சொற்கள் யூஸ் பண்றோம். இப்ப நான் நேர்மறையான வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லோருக்கும் உபயோககரமா இருக்கும், நல்ல வார்த்தைகளா இருக்கும். அதோட ரிஃப்ளெக்ஷன் எனக்கு நல்லதா அமையும். நான் எதிர்மறை வார்த்தைகள் பேசுறேன், தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறேன் அப்படின்னா அதோட செயல்பாடு, அதோட விளைவு எனக்கு என்னாலேயே தெரியும், இல்ல மத்தவங்க மூலியமா தெரியும். சோ என்னோட எண்ணம், சொல், செயல்ல எனக்கு விழிப்பு நிலை ரொம்ப அதிகமா இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப என்னோட செயல்கள் பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லிட்டேன், நம்மளோட சொற்கள் தான் செயல்கள் ஆகுது. நம்ம எதுக்கு இந்த பூமிக்காக நம்ம வந்திருக்கோம்? நான் இந்த வாக்ஷேத்திரம் மூலியமா நம்ம என்ன அடையணும்? என்லைட்மெண்ட், முக்தி அடையணும். அதுதான் நம்மளோட எல்லோரோட வாழ்க்கையோட குறிக்கோள். என்ன? நம்ம அதுதான் அடையணும் இல்லையா? அதான். அதுக்கு முக்கியமான பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட செயல், நம்மளோட சொல். அந்த சொல் செயல் கொண்டு வர்றது முக்திக்கு. அந்த முக்திக்கு பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. நம்மளோட எப்படி இருந்தா நம்ம முக்தி அடைய முடியும், நம்ம என்ன மாதிரி செயல் செஞ்சா நம்மளால முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பகவத்கீதையிலிருந்து நம்மளுக்கு ஒரு அழகா நம்மளுக்கு ஒரு ஸ்லோகம் எடுத்து சொல்லியிருக்காரு. பகவத்கீதா கிஞ்சித தீர்த்தா கங்கா ஜலபி கனிகா பீதா சங்கிருதபி யானே முராரி சம்ராட்சக கிரியத்தே தஸ்ய யாமன சார்ச்ச. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா பகவத்கீதைய நம்மளோட வாழ்க்கையில நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம பகவத்கீதைய படிச்சிருக்கணும், பகவத்கீதையை தெரிஞ்சிருக்கணும். நம்ம அப்படி படிச்சுட்டு போனாதான் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்னன்னா நம்ம மேலோகம் போவோம். மேலோகம் போனோடனே கொஸ்டின் கேட்பாங்க, நீ என்ன வாழ்க்கை நடத்தின அப்படின்னு கேட்பாங்க. நானா நான் 2 குழந்தைங்க, நான் வேலைக்கு போனேன், சாப்பிட்டேன், தூங்குனேன், 2 வீடு கட்டினேன், குழந்தைங்களோட இருந்தேன், இப்படிதான் வாழ்க்கை போச்சு அப்படின்னா அதுக்கு வாழ்க்கையே இல்லை. அந்த வாழ்க்கையை கேட்கும்போது நீ இதுதான் செஞ்சியா அப்படின்னு கேட்பாங்க. அது வாழ்க்கை இல்ல. உண்மையான வாழ்க்கை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்குதான் பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க, கிஞ்சித கீதா அப்படின்னா கொஞ்சமாச்சும் நீ கீதைய கத்துருக்கணும், பகவத்கீதை கொஞ்சமாச்சும் நீ படிச்சிருக்கணும். நீ அப்பதான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா பகவத்கீதை தான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுது இல்லையா? நம்ம அந்த வாழ்க்கை அதை ஃபாலோ பண்ணாம இருந்தா என்ன? சோ கிஞ்சித தீர்த்த கொஞ்சமாச்சும் நீ பார்த்திருக்கணும். கங்கா ஜலபி கங்கித பீதா அப்படின்னா கங்கா ஜலம் என்ன அப்படின்னா நம்ம தியானம் செஞ்சிருக்கணும். நம்ம தியானம் செஞ்சு நம்ம தியானம் செய்யும் போது, நிறைய தியானம் செய்யும் போது நம்மளுக்கு கங்கா தீர்த்தம் மாதிரி நம்ம ஆகாச எனர்ஜி நம்ம உள்ளுக்குள்ள வரும். அந்த எனர்ஜி வர்றப்ப என்ன ஆகும்? ரெகுலரா தியானம் செய்யறப்ப நம்ம 3ஆம் கண் திறப்போம். அதுதான் நம்மளுக்கு அந்த இடத்துல நடக்கும். சங் அப்புறம் சங்கிருதி யானேன முராரி சம்ரட்சக அப்படின்னா நீ உன்னோட வாழ்க்கையில சர்ச்சையெல்லாம் இல்லாம சங்கிருதி என் நிலையை நீ அடையணும். கிருஷ்ணர் என்ன? ஒன்னஸ் கான்சியஸ்னஸ், முக்தி நிலை, அதை அடையணும். அதுதான். அதுக்கு நம்ம தியானம் செய்யணும். தியானம் செஞ்சுட்டு சஜ்ஜன சாங்கத்தியம் செய்யணும், சுவாத்தியாயம் செய்யணும். இது 3ம் செஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம அந்த நிலையை அடைவோம் நம்மளுக்கு அப்படின்னு ரொம்ப அழகா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. சோ நம்ம நம்மளோட செயல்
நம்மளோட செயல் எண்ணமோட ரிஃப்ளெக்ஷன் தான் சொல்ல ரிஃப்ளெக்ஷன் தான் செயல். ஸோ நம்மளோட செயல் எப்படி இருக்கணும்? நம்ம தியானம் செய்யணும், சுவாத்தியாயம் செய்யணும், சஜ்ஜன சாங்கத்தியம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேலோகம் போறப்ப கொஷினே கேட்க மாட்டாங்க. "நீ அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்திருக்க. ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்க. நீ நல்லா இருப்ப." அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எந்த கேள்வியுமே கேட்காம அந்த வேர்ல்டுல வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அழைச்சுப்பாங்களாமா. அப்படி இருக்குமாமா நம்மளோட செயலோட ரிஃப்ளெக்ஷன் அங்க தெரியும். அடுத்தது இன்னொன்னும் சொல்றாங்க. நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நம்ம செயல் தான் நம்ம வாழ்க்கை இல்லையா? நம்மளோட செயல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஆபிரம்ம புவனலோக புனரவரிதோ அர்ஜுன அவர்த்தனோ அர்ஜுன மம உப்யதே து கௌந்தேய புனர்ஜென்மனா வித்யதே." அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம வந்து வாழ்க்கையில 7 லோகம் இருக்காமா. நம்ம வாழ்க்கையில வந்து மொத்தம் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து மேலோகம் மேல, கீழோகம் மொத்தம் 14 லோகம் இருக்காமா. அந்த 14 லோகம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், ஜனாலோகம், மகாலோகம், தபாலோகம், சத்தியலோகம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மேலுலகம் இதெல்லாம். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அத்தல, வித்தல, புத்தல, சுத்தல, ரசாதல, தலாதல, பாதாள. ஸோ இதுதான் வந்து 7 லோகமாமா நம்மளுக்கு. அந்த 7 லோகம். இதுல நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம எந்த லோகத்துல இருந்தாலும் நம்மளோட நோக்கம் எதுவா இருக்கும்னா, சத்திய லோகத்துல போய் ரீச் ஆகணும். அத போய் பூர்த்தி செய்யணும். அதுவரைக்கும் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கணும் நம்ம. திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கணும். நம்ம வந்து நார்மலான வாழ்க்கை வருது. இப்ப நான் நார்மலா நம்ம வாழ்க்கை வாழ்றோம் இல்லையா? இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூலோகம். பூலோகத்துல நம்ம இருக்கோம். இதுதான் பூலோகம். இதுல தான் நம்ம இருக்கோம். நம்ம போக வேண்டியது சத்தியலோகம். அந்த சத்தியலோகத்துல வந்து போறப்ப, அந்த சத்தியலோகத்துல ரீச் ஆவோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுக்கு. இப்ப வந்து நான் எந்த செயல் செய்றேனோ, அதுக்கேத்த லோகத்துல நான் இருப்பேன். நான் வந்து நெறைய புண்ணியம் செஞ்சேன் அப்படின்னா, புண்ணிய லோகத்துக்கு போவேன் நானு. இதே நான் நெறைய பாவம் செஞ்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவர் லோகத்துக்கு போவேன் நானு. ஸோ, என்னோட செயல் எப்படி இருக்கு? அதுக்கேத்த மாரி அந்த லோகத்துக்கு நான் போவேன் நானு. இதுவே நம்ம வந்து புண்ணியமும் செய்யல, பாவமும் செய்யல, நிஸ்வார்த்தமா இருந்தோம். நான் என்னோட ஆத்மாவ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் நான் எதுக்குமே நான் செய்யல. அப்படி இப்படின்னு இருந்தேன். நடுவுல இருந்தேன் அப்படின்னா, ஜனாலோகம். நான் என்ன பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அது ஜனாலோகம். ஸோ, அடுத்தது இதுல எந்த நிலையில நம்ம இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் புவர்லோகமா இருந்தாலும் சரி, ஜனாலோகமா இருந்தாலும் சரி, தபோலோகமா இருந்தாலும் சரி, அ மகாலோகம் இருக்கு. அடுத்தது மகாலோகம் வந்து மகாத்மா இருக்கிற லோகம் வந்து மகாலோகம்னு சொல்லுவாங்க. தபாலோகம் வந்து நம்ம தியானம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம செய்யறது தபாலோகம். அதுக்கப்புறம் கடைசில தான் சத்தியலோகம். ஸோ இந்த மேல இருக்கிற நான் எந்த லோகத்துல இருந்தாலும், நான் மறுபடியும் நான் பிறப்பு எடுத்தே ஆகணும். பிறப்பு எடுத்தே ஆகணும் நானு. எந்த லோகத்துல இருந்தாலும் நான் மறுபடியும் நான் பிறக்கணும். ஐயோ! நான் இந்த லோகத்துக்கு வந்துட்டேனே! நான் தபலோகம் பண்றேன். நான் தபம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அப்டின்னா, அப்படி இருந்தாலும் நம்ம வந்து சத்தியலோகத்துக்கு வந்துடணும். நம்ம சத்தியலோகம் தான் நம்மளோட நோக்கமா இருக்கணும் நம்மளுக்கு. நம்மளோட செயல் நோக்கி எதுவா இருக்கணும்? சத்தியலோகமாவா தான் இருக்கணும். வேற எதுவுமே இருக்காது. அந்த சத்தியலோகம் நம்ம ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம வந்து அகிம்சைய ஃபாலோ பண்ணுவோம். நெறைய கத்துட்டு இருப்போம். நம்ம தியானம் நெறைய பேருக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சுருவோம். நம்ம நெறைய போதிச்சுட்டே இருப்போம். நெறைய பேருக்கு சர்வீஸ் தான் செஞ்சுட்டு இருப்போம். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சத்தியலோகத்துல இருப்போம் நம்மளுக்கு. ஸோ, நம்மளோட செயல் வந்து இப்படிதான் இருக்கணும். நம்ம எல்லாருமே இப்படிதான் இருக்கணும் நம்ம வந்துட்டு. நம்ம எந்த லோகத்துல இருந்தா நம்ம திருப்பி திருப்பி மனம் பிறப்பெடுத்தே ஆகணும் நம்ம. இப்ப நம்ம வந்து சத்தியலோகத்துக்கு போய் ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம பூர்ணாத்மா. அங்க போய் ரீச் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நெறைய அம்சாத்மாக்களா ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த அம்சாத்மா எங்கே வரும்? திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்சாத்மா எங்க வந்து நிக்கும்? பூலோகத்துல தான் வரும். பூலோகத்துல தான் வந்து மனுஷங்களோட தான் வாழ்க்கை வரும். அந்த பூலோகத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா
பூலோகத்துல இருந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் புவர்லோகம் போவோம், ஸ்வர்லோகம் போவோம். புவர்லோகம் என்ன? பாவம் செஞ்சா புவர்லோகம் போகணும். நிறைய புண்ணியம் செஞ்சா ஸ்வர்லோகம் போவோம். சுவர்லோகம் தான் சொர்க்கம். அப்பா நீ நிறைய புண்ணியம் செஞ்சா நீ சொர்க்கத்துக்கு போவ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் ஸ்வர்லோகம். ஸோ அதுக்கப்புறம் வந்து போறதுதான் ஜனாலோகம். அதுக்கப்புறம் மகாலோகம், சத்தியலோகம். ஸோ இந்த மாரி நம்மளோட செயல் செய்ய 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 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தடுத்த லோகத்துக்கு நம்ம போயிட்டே இருப்போம் நம்ம வந்து. இந்த கிருஷ்ணர் வந்து நமக்கு என்ன சொல்றாரு? "நீ எப்ப என்னோட சித்தி" அந்த சொல்றாங்க இல்லையா? இந்த நம்ம என்னோட சித்தி நீ எப்ப அடையிறியோ, அப்போ உன்னோட வாழ்க்கை வந்துட்டு நீ வந்து திருப்பி வர வேண்டாம். நீ பிறப்ப எடுக்க வேண்டாம். அந்த சத்தியலோகத்துல அந்த இடத்துல அர்ஜுனா கிட்ட வந்து சொல்றாரு. "நீ வந்து திருப்பி திருப்பி எந்த லோகத்துல இருந்தா பிறப்ப எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீ என்னோட ஸ்திதிய அடைஞ்சுட்ட அப்படின்னா, நீ வந்து அந்த சத்தியத்த தெரிஞ்சுட்டு அடைஞ்சுட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ திருப்பி பிறப்பெடுக்கவே வேண்டாம். நீ எதுக்குமே பிறப்பெடுக்க வேண்டாம். நீ வர வேண்டாம். ஆனா, அதுவரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி வந்துகிட்டே தான் இருக்கணும். திருப்பி திருப்பி நம்ம இந்த வாழ்க்கைக்கு இந்த பிறப்பு நம்ம எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். எந்த லோகத்துல இருந்தாலும் நம்ம பிறப்பு எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு நம்மளுக்கு வந்து வாய்ப்பே இல்ல. சோ இதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பூர்ணாத்மா போய் ரீச் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட பிறப்பு எப்படியா நம்ம பிறப்பு எடுக்குறாங்கன்னா, அவங்க அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவதாரமா இருக்கும். ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், ஜீசஸ். இதெல்லாம் அவங்க பூர்ணாத்மா ரீச்சு அவங்க வந்து பூர்ணாத்மா நிலைக்கு போயிட்டாங்க. ஆனா, அதுக்கப்புறமா அவங்க பிறப்பு எடுக்குறாங்கன்னா, அதுதான் அவதாரம்னு நம்ம சொல்றோம். ஸோ, அதுதான் அவதாரம். அவங்க சத்தியலோகத்துக்கு போய் ரீச் ஆயிட்டாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டாங்க. அவங்க எல்லா நிலையும் அடைஞ்சு போயிட்டாங்க. ஸோ, அதுக்கப்புறம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, அ அ அ அவதாரம் தான். அவங்க அவங்க எந்த காரணத்துக்காக அவதாரம் எடுக்குறாங்களோ, அந்த காரணத்துக்காக அவங்க அழகா செய்வாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 7 உலகம் நம்ம சொல்றோம். அந்த 7 உலகம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட 7 சக்ராவோட சம்மந்தப்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு சக்ராவோட சம்மந்தப்பட்டிருக்கு. பூலோகம் பார்த்தீங்கன்னா, நம்ம மூலாதாரத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு. புவர்லோகம் வந்து சுவாதிஷ்டானம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வர்லோகம் வந்து மணிப்பூரகம். ஜனாலோகம் வந்து அநாஹதம். மகாலோகம் வந்து விசுத்தி. அப்போலோகம் வந்து ஆகினை. நம்ம சத்தியலோகம் வந்து சஹஸ்ரா. ஸோ, நம்ம ஒவ்வொரு நிலை, நான் எந்த நிலையில இருக்கேன் அப்படின்றதுக்கு ஏத்த மாரி நம்ம அந்த லோகத்துல இருக்கோம்னு நம்ம அர்த்தம் நம்மளுக்கு. நம்ம எந்த சக்கரால நிலையில இருக்கோமோ, அந்த லோகத்துல இருக்கோம் நம்மளுக்கு. ஸோ, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிலை வந்து நம்ம எந்தெந்த நிலையில இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து ரீச் ஆவோம் அப்படின்னு இருக்கோம். நம்ம எப்படி நம்மள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எந்த நிலையில இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செயல்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் எப்படி இருக்கேன்? நான் எந்த நிலையில இருக்கேன்? அப்படின்னு சொல்ட்டு. நாம வந்து அ நெறைய புண்ணியங்கள் செய்தோம் அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நான் எந்த நிலையில நம்ம இருக்கேன் அப்படின்னா, சக்ராவோட சம்மந்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப சத்தியலோகத்துக்கு அடைஞ்சுட்டோம். நம்ம எல்லா நிலையும் முடிச்சுட்டு சத்தியலோகம் அடைஞ்சுட்டோம் அப்படின்னா, சஹா அ சத்தியலோகத்துல இருக்கவங்களுக்கு இன்னொரு பேரு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஹா சிருஷ்டிகர்த்தலு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் எல்லா சிருஷ்டியுமே கிரியேட் பண்றாங்க. அடுத்தடுத்த விஷயத்த அவங்க தான் அங்க தான் சிருஷ்டி கிரியேட் பண்றாங்க. நம்மளோட ஹார்ட்டா நம்ம அங்க இருந்து தான் நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணிட்டுருக்கோம். நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த ஹார்ட்டு, லங்ஸு, பாடி, எர்த்து, பூலோகம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போய் அதுதான் கிரியேட் ஆகுது நம்மளுக்கு. நம்ம அங்கருந்து தான் இந்த பூலோகம் மாரி நெறைய பூலோகம் இருக்கு நம்மளுக்கு. நெறைய பூலோகம் இருக்கு. இந்த பூலோகம் மட்டும் நம்ம எர்த் ஒரு பூலோகம். எர்த் இஸ் அ ஸ்கூல் அப்டின்ற மாரி நெறைய வந்து இருக்கு நம்மளுக்கு. நெறைய பிசிக்கல் யூனிவர்ஸ் நம்மளுக்கு இருக்கு நம்மளுக்கு. நம்மளோட சிருஷ்டில நெறைய இருக்கு. நம்மளோட எர்த் மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கோடான கோடி பூலோகம் இருக்கு. நான் இப்ப எந்த பூலோகத்துக்கு வந்திருக்கேன்? எர்த்ன்ற பூலோகத்துக்கு நான் வந்திருக்கேன். நான் இந்த இடத்துல எப்படி இருக்கு? நான் என்ன மாரி நடந்துக்கிறேன்? நான் எப்படி செய்றேன்? என்னோட செயல்கள் எப்படி இருக்கு? அதுக்கேத்த மாரி தான் நான் வந்து போவேன் நானு. ஒவ்வொரு நிலையிலயும் நான் அடுத்தடுத்த நிலைக்கு நான் போவேன் நானு. நான் தியான் இப்ப இது வந்து 3 நிலை. நம்ம வந்து பியூ
நான் வந்து எந்த நிலையில பிறப்பு எடுத்திருக்கேன் அப்படின்றது அதுக்கேத்த மாரி நம்மளுக்கு தெரியும். நான் வந்து ஜனலோகம் இருந்தாலும் திருப்பி பிறப்பு எடுக்கணும். ஆகாலோகத்துல இருந்தாலும் நம்ம பிறப்பெடுக்கணும். நம்ம ஸ்வர்கலோகத்துல இருந்தாலும் பிறப்பெடுக்கணும். நம்ம வந்து கடைசியில வந்து செய்றது வந்து சத்தியலோகத்துக்கு வந்தா மட்டுமே நம்மளுக்கு பிறப்பில்ல. ஸோ அதுக்கேத்த செயல்கள் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம வந்துட்டு. அதுவரைக்கும் நம்ம வந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அடுத்தடுத்த நிலைக்கு வந்துகிட்டே தான் இருக்கணும். இது வந்து நான் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கே வந்து நம்ம என்லைட்மென்ட்ன்னு சொல்றாங்க. நான் பூலோகத்துல இருக்கேனா, நான் ஒரு நிலை அடைஞ்சுட்டேன் அப்படின்னு, அது ஒரு என்லைட்மென்ட் ஸ்டேஜ். நான் புவர்லோகத்துக்கு போறேன். நான் புவர்லோகத்திலிருந்து நான் ஒரு அடுத்த நிலைக்கு போறேன் அப்படின்னா, நான் எர்த் ஸ்கூல்ன்னு சொல்லிட்டேன் இல்லையா? நம்ம இந்த மாரி கூட சிம்பிளா எடுத்துக்கலாம். நான் 3 பாஸ் பண்ணா தான் 4த் போக முடியும். 4த் பாஸ் பண்ணா தான் 5த் போக முடியும். 5த் பாஸ் பண்ணா தான் 6த் போக முடியும். ஸோ என்னோட இதோட ஹையஸ்ட் லெவல் என்னன்னா, நான் 10த் கிரேட் ரீச் பண்ணணும். நான் 10த் ரீச் பண்ணணும். நான் 10த் கிரேட் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா, அடுத்தது வந்து நம்ம என்ன ஆகணும்? கிராஜுவேட் ஆகணும் இல்லையா? நான் 10த்துக்கு வந்து வந்துட்டேன். நான் முக்தி நிலை அடைஞ்சுட்டேன்னா, அது ஒரு ஸ்டேஜ். நான் ரீச் ஆயிட்டேன். அது ஒண்ணும் இல்ல. அடுத்தது நம்ம என்ன போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கிராஜுவேஷன் ஸ்டேஜ் போகணும். ஸோ நம்ம எர்த்தோட எஜுகேஷன் நம்ம எர்த்ல வந்து நம்ம ஸ்கூல்ல இதுலலாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம், நான் அடுத்த நிலைக்கு போகவும், அடுத்த லோகத்துக்கு நம்ம போவோம். ஸோ வி கேன் கோ ஃபார் அடுத்த கிராஜுவேஷன். நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம். நாம ஒவ்வொரு நிலைக்குமே வந்து தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு. இது மட்டும் கிடையவே கிடையாது நம்மளுக்கு. பூமியில கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம போவோம் நம்மளுக்கு வந்து. ஸோ நம்ம வந்து நான் என்ன நிலையில நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நான் வந்து பேசிக் லெவலா இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எந்த நிலைக்கு நான் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத நம்ம செயல்கள் செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் நெறைய பேருக்கு வந்து கிளாத்து, துணி, ஃபுட்டு, ம். ஆ வேற என்ன அன் அ அ அன்னதானம். கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்ன குடுப்போம் நம்மளுக்கு? மத்தவங்களுக்கு என்ன தானம் செய்வோம்? பணமா குடுப்போம், பொருளா குடுப்போம், துணி குடுப்போம். அப்புறம் சில பேர் வந்து ஓகே தங்குறதுக்கு இடம் குடுப்பாங்க. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும் இல்லையா? இந்த தானம் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ இந்த கண்ணுக்கு தெரியிற நான் தியானம் இருக்கேன் அப்டின்னா, நான் விசுத்து நிலையில இருக்கேன்னு அர்த்தம். நான் விசுத்து நிலையில இருக்கேன். நான் கண்ணுக்கு தெரிஞ்ச தியானம் நான் செஞ்சுட்டுருக்கேன். அப்டின்ற நான் விசுத்து நிலையில இருக்கேன். இதுவே நான் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நான் செஞ்சுட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சஹஸ்ரா நிலையில நான் இருக்கேன்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரியாத தானம் என்னங்க? நம்ம தியானம் சொல்லிக் குடுக்கறது. மத்தவங்களுக்கு சேவை செய்றது. அஹிம்சைய சொல்லிக் குடுக்கறது. பரப்புறது. நம்ம இந்த தியானத்த வந்து நெறைய பக்கம் பரப்புறது. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லையா? கண்ணுக்கு தெரியுமா? நம்ம தியானத்த பரப்புறது தெரியாது. நம்ம தியானம் சொல்லிக் குடுக்கறது தெரியாது நம்மளுக்கு. அது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து சஹஸ்ரா நிலையில இருக்கோம் அப்டின்னு அர்த்தம் நம்ம வந்துட்டு. ஸோ, நம்ம ஒவ்வொரு நிலையில இருக்கோம் அப்படின்றது, நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு. ஸோ, நம்ம கீழ் நிலையில இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழான நிலையில இருக்கோம்னா, நம்ம வாழ்க்கையில அப்படி ஒரு பெரிய விஷயங்கள் நம்ம ஒண்ணும் செய்யவே ஆரம்பிக்க மாட்டோம் நம்மளுக்கு. நார்மலா லைஃப் தான் லீட் பண்ணிட்டுருப்போம். நம்ம தெரிஞ்சிருக்கோம். நம்ம நெறைய பேர் வந்து அன்னதானம் செய்வாங்க. நெறைய பேர் வந்துட்டு நெறைய பேருக்கு வந்து பொருள் குடுப்பாங்க. நெறைய பேருக்கு பணம் குடுப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து விசுத்து நிலை. இந்த விசுத்து நிலையில இருந்தா கூட, அத வந்து ஃபைனல் ஸ்டேஜ் கிடையாது. திருப்பி அவங்க பிறப்பு எடுத்து, திருப்பி அவங்க தியானம் கத்துக்கிட்டு, தியானம் தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க வந்து நெறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வர நிலை தான் வந்து சத்தியலோகம். சஹஸ்ரா நிலைக்கு வரணும். அப்பதான் அவங்களுக்கு நம்ம எந்த நிலையில இருந்தாலுமே நம்ம சத்தியலோகத்துக்கு போய் நம்ம சேரணும். நம்மளுக்கு வந்து இந்த அ 3 லோகம் நான் சொன்னேன் இல்லீங்களா? மொத்தம் 7 லோகம் இருக்கு. இல்லையா? புவர்லோகம், சுவர்லோகம், ஜனாலோகம், அ மகாலோகம், தபாலோகம், சத்தியலோகம். அ இந்த நம்மளோட நிலை இப்ப நெறைய பேர் வந்து புண்ணியம் பண்ணியிருக்காங்க. புவர்லோகம், சத்தியலோகம். இவ வந்து நிஸ்வார்த்த லோகம் அப்டின்னா, நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நான் மௌனமா இருப்பேன் நான் வந்து. நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நான் வந்து யாருக்கும் சொல்லியும் குடுக்க மாட்டேன். நான் கத்துக்கிட்டு நான் மௌனமா இருப்பேன் நானு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனாலோகம் அப்டின்னு சொல்லுவாங்க. புண்ணியத்த சேர்த்துறவங்க நான் வந்து பாவம் செஞ்சா புவர்லோகம். நான் புண்ணியம் செஞ்சா ஸ்வர்லோகம். ஸோ இந்த இடத்துல அடுத்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா, நிஸ்வார்த்தம். சோல் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் சோல்ன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்.
நான் தான் சோலு நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் இந்த நிலையிலேயே நான் இருப்பேன். அடுத்த நிலைக்கு போறவங்க மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜனலோகம், மகாலோகம், சத்தியலோகம். இந்த 3 நிலை இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு நெறைய செயல்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்களால மட்டும் தான் வந்து அடுத்த நிலைக்கு போக முடியும். இந்த ஸ்வர்லோகம்ல இருக்கிறவங்க வந்து டீச்சும் பண்ண மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா, ஜனலோகத்துல இருக்கிறவங்க வந்து மகாலோகத்துக்கு போவாங்க. மகாலோகத்துல இருக்கிறவங்க தப்போலோகத்துக்கு போவாங்க. தப்போலோகத்துல இருக்கவங்க சத்தியலோகத்துக்கு போவாங்க. இவங்க ஒரே தடவ வந்து அடுத்தடுத்த நிலைக்கு அவங்க போவாங்க. அடுத்தடுத்த நிலைக்கு அவங்க போவாங்க. ஒரு தடவ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம சொன்னோம் இல்லையா? ஒரு தடவ வந்து ஆ அர்ஜுனருக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அர்ஜுனா அவங்களுக்கு வந்து அபிமன்யு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? நம்ம இறந்துட்டோம் அப்டின்னா, நம்ம மேலுலகத்துக்கு போயிருவோம். அங்க போனோனே நம்ம யாருன்னே நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. நம்ம எந்த லோகத்துல இருக்கோன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை வந்து அ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். வாழ்க்கை வந்து ஒரு எர்த் ஸ்கூல்ல நம்ம இந்த பூமின்ற அந்த இந்த இத நம்ம கத்துக்க வந்திருக்கோம். நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் கத்துக்க வந்திருக்கோம். அப்ப வந்து அர்ஜுனர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ அவரு இந்த பூமியில இருக்காரு. அபிமன்யு வந்து இறந்துட்டு மேலோகத்துக்கு போயிட்டாரு. ஆனா, அ அர்ஜுனருக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரே என் பையன் இறந்துட்டானே! அப்டின்ற ஒரு துக்கத்துல இருந்தாரு. அப்ப வந்து அ கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறாரு. என் பையன் வந்து மேலுலகத்துல தவிச்சுட்டு இருப்பானே! அவன் எந்த லோகத்துல இருக்கான்னு என் மேல தவிச்சுட்டு இருப்பானே! பிரிஞ்சிருப்பானே! என்னால அவன பார்க்காம இருக்க முடியல அப்டின்னு சொல்லுவாரு. அந்த இடத்துல வந்து இவரு என்ன சொல்வாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, "ஓகே அர்ஜுனா, நீ உன் பையன போய் பார்க்கணுமா? என்ன இருக்குன்னு பார்க்கணுமா? நீ போ" அப்டின்னு சொல்வாரு. சரின்னு சொல்ட்டு அர்ஜுனர் வந்துட்டு அ ம அ மேலுலகத்துக்கு போவாரு. மேலுலகத்துக்கு போகவனே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அபமன்யு அங்க முன்னாடி எந்த லோகமா இருந்தாலும் முன்னாடி 2 காவலர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, "நீங்க யார பார்க்கணும்?" அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து அபிமன்யுவ பார்க்கணும், அர்ஜுனர பார்க்கணும் அப்படின்னு. எதுக்கு? என்ன பார்க்கணும் அப்படின்னா, "ஓகே இருங்க வர சொல்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அபிமன்யுவ வந்து பார்ப்பாங்களாமா. அபிமன்யு வந்து கேட்கிறப்ப நீ அ கே அபிமன்யு வந்துட்டு, "நான் தான் உன் அப்பா" அப்படின்னுவாருன்னா, "யார் நீங்க? எனக்கு தெரியலையே! எனக்கு புரியலையே! எனக்கு எதுவுமே தெரியல. நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்களாமா. ஸோ, நம்ம வந்து மேலுலகத்த அடைஞ்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றத நம்ம மறந்துருவோம் நம்மளுக்கு. இந்த பிசிக்கல் கனெக்ஷன் நமக்கு விட்டு போயிடும். இங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த கனெக்ஷன் எல்லாமே. நம்ம அடுத்த லோகம் போணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேலுலகம் போய் நம்ம அமைஞ்சுட்டோம்னா, அங்க ஒண்ணுமே கிடையாது. நம்ம இந்த இந்த எல்லாத்தையுமே நம்ம மறந்துருவோம். நம்ம வந்து டோட்டலாவே மறந்துருவோம். இங்க வந்து பயன் எதுவுமே கிடையவே கிடையாது நம்மளுக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேலுலகத்த அடைஞ்சுட்டோம் அப்டின்னா, நம்ம இந்த இடத்த நம்ம அழகா மறந்துருவோம் நம்ம வந்துட்டு. ஸோ நம்ம அந்த சத்தியலோகம் தான் இருக்கிறப்ப, நம்ம சத்தியலோகத்துல முடிச்சுட்டோம். ஃபர்ஸ்ட்டு சத்தியலோகம் அடையிறதேன்ற ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுக்கு. ஒவ்வொரு லோகமா நம்ம போயே தீரணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நிலைக்கும் போயிட்டே இருக்கோம். அடுத்த நிலை நான் சொன்னேன் இல்லைங்களா? ஆ ஸோ ஆ சத்தியம் செய்றவங்க நம்ம புண்ணியம் செஞ்சா ஸ்வர்லக லோகத்துக்கு போகும். ஸ்வர்லோகம்னா பாவம். சொர்க்கம்ன்றது ஸ்வ அ சொர்க்கலோகம். அடுத்தது வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆப் அ நம்மளோட நம்மளோட நிலை வந்து பார்த்தீங்கன்னா, ஜனாலோகம். அடுத்தது வந்து மகாலோகம், தபாலோகம், சத்தியலோகம். ஸோ, நம்ம இந்த லோகத்த எல்லாம் அடையறதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுக்காக நம்மளுக்கு வந்திருக்காங்க. ஸோ, ஆ ரமணர் ஆகட்டும், அவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, திருப்பி மறுபடியும் வந்து எதுக்கு பார்த்துருக்காங்கன்னா, நம்ம டீச் பண்றதுக்காக பொறந்திருக்காங்க. அவங்களோட மாஸ்டர்ஸ் அவங்க அந்த சத்தியலோகம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம், அவங்களோட இஷ்டம். நான் திருப்பி பிறப்பெடுக்கலாமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்ட்டு. ஸோ, அந்த சத்தியலோகம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து டீச் பண்ண முடியும் நம்மளுக்கு. எல்லாத்துக்குமே. டீச் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்க டீச் பண்றதுக்காக பொறப்பாங்க. ரமண மகரிஷி, ஜீசஸ், புத்தா, ஆ கிருஷ்ணர் எல்லாமே வந்து டீச் பண்றதுக்காக பொறந்திருக்காங்க. நீ வந்து மறுபடியும் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுமா? அப்படின்றதுக்காக வாழ்க்கையில நம்ம என்ன அடையணும்? நம்ம எங்க ரீச் ஆகணும்? நம்ம எங்க ரீச் ஆகணும்? அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் திருப்பி நம்மளுக்கு பிறப்பெடுத்து, அவங்க அவதார புருஷரா வந்து பிறப்பெடுத்து, திருப்பி நம்மளுக்கு டீச் பண்றாங்க நம்மளுக்கு.
அதுதான் அவங்க வந்துட்டு அவங்க வந்து மகாலோகத்துல இருந்து நம்மளுக்காக திருப்பி வந்துட்டு நான் வர்றேன், நான் திருப்பி நான் பிறப்பெடுக்கிறேன், அவதார புருஷரா பிறப்பெடுக்கிறேன், நான் எல்லாத்துக்குமே ரோல் மாடலா இருக்கேன். நம்ம எக்ஸாம்பிளா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்களா, அவங்கள பார்த்து தான் நம்ம எக்ஸாம்பிளா ஃபீல் பண்ணோம். இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து திடீர்னு தோணுது, நான் யார ஃபாலோ பண்ணணும்? நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அவங்கள தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் அர்ஜுனர் சொல்றாரு, "நீ என்னோட ஸ்திதி நீ அடையணும்." உன்னோட ஜென்மம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீ வந்து என்னோட நிலைய அடையணும் கிருஷ்ணா. அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரோட அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் சொல்றாரு. ஸோ நம்ம அந்த ஸ்திதிய அடையணும். நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து சத்தியலோகத்த போய் அடையணும். நம்ம நோக்கம் ஃபுல்லா அந்த இடத்துல தான் இருக்கணும். நான் தபம் செஞ்சாலும் சரி, நான் வந்து எல்லாருக்கும் டீச் பண்ணாலும் சரி, நான் சத்தியலோகத்துக்கு போணும். அங்க தான் என்னோட நிலை அடையணும். நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல தான் போய் ரீச் ஆகணும் நம்மளுக்கு. நம்ம அங்க தான் போய் இருக்கணும் நம்மளுக்கு. வேறு எதுவுமே நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நம்ம ஃபுல்லா வந்து அந்த நிலை அடைஞ்சு நம்ம பூர்ணாத்மா அடையணும் அப்படின்றது தான் நம்ம வந்து இருக்கவே இருக்கணும் நம்மளுக்கு. நெறைய விஷயங்கள் நம்ம கிராஸ் பண்ணியே ஆகணும். நம்ம நிஸ்வார்த்தமா இருந்தாலும், எந்த ஒரு நிலையா இருந்தாலும், நம்ம நம்ம நான் தியானம் செஞ்சேன் அப்டின்னாலும் சரி, எந்த ஒரு நிலையில இருந்தாலும் சரி, நம்ம சத்தியம் அடைஞ்சா மட்டுமே நம்ம சத்தியலோகம் அடைஞ்சதுக்கு அப்புறமே மட்டுமே வந்து நம்மளோட நிலை முடிஞ்சது. நம்ம கம்ப்ளீட் பூர்ணாத்மாவா நம்ம இருப்போம். நம்ம அமையவும். அதுவரைக்கும் நம்ம வந்து திருப்பி திருப்பி பிறப்பெடுத்துட்டே தான் நம்ம இருப்போம். நம்ம பிறப்பு எடுத்துக்கிட்டே தான் இருப்போம் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம டீச்சரா மாறி டீச் பண்ண ஆரம்பிப்போம். அதுவரைக்கும் நம்ம அப்படியே தான் இருப்போம். ஒவ்வொரு நிலையிலுமே நம்ம அப்படிதான் இருப்போம் நம்ம வந்துட்டு. நான் அப்பவே சொன்னேன் இல்லையா? நம்ம வந்து விசுத்து நிலையில இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய் சொல்ல மாட்டோம். உண்மையா இருப்போம். கரெக்ட்டா இருப்போம். நிஸ்வார்த்தமா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவுமே இல்லாம நம்ம நெறைய பேருக்கு வந்து தியானம் சொல்லிக் குடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப வந்து ஆகினா நிலையில இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நான் ஆகினா நிலையில இருந்தா, நான் தியானம் கத்துக்கிறேன். நான் தியானத்த பத்தி தெரிஞ்சுக்கிறேன் நானு. தியான நிலையில இருக்கேன். 3ஆம் கண் திறந்துட்டு, நான் அதுதான் இருக்கேன். அதுதான் ஆகினா நிலை. அடுத்தது சஹஸ்ரா நிலை நம்ம அடைஞ்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். நம்ம சத்திய நிலைக்கு நான் சத்தியலோகத்துக்கு நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னு இருக்கும். நம்ம வந்து லோக கல்யாணத்துக்கு அந்த சத்திய நிலைக்கு போயிட்டோம் அப்டின்னா, நம்ம வந்து லோக கல்யாணத்துக்காக நம்ம வேலைகள் செய்ய ஆரம்பிச்சுருவோம். நம்ம வந்து நம்மளோட செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, லோக கல்யாணத்துக்காகவே தான் இருக்கும். நாம வந்து ம நான் இப்ப என்ன நான் எ நான் யாருக்கு தியானம் சொல்லிக் குடுக்கலாம்? நான் எங்க போய் தியானம் சொல்லிக் குடுக்கலாம்? இந்த இடத்த விட்டு நான் அங்க போய் தியானம் சொல்லிக் குடுக்கலாமா? அந்த இடத்துல போய் சொல்லிக் குடுக்கலாமா? அப்டின்னு சொல்லுவாங்க. அவங்க நிலை அப்படிதான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அடுத்தது வந்து என்ன செய்யலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கும். இதே நான் அனாகத்துல இருந்தேன் அப்படின்னா, நான் அப்பவே சொன்னேன் இல்லைங்களா? நான் ஸ்டூடண்ட்டும் இல்ல, டீச்சரும் இல்ல. நான் வந்து நம்ம வந்து அந்த நிலையில இருப்பேன். நான் ஆன்மா, நான் தெரிஞ்சிருப்பேன் நான் வந்துட்டு. நான் அப்படிதான் இருப்பேன். அதுதான் அநாகத நிலை. ஸோ, நம்ம எந்த நிலையில இருந்தாலும், நான் எந்த ஒரு சக்கர நிலையில இருந்தாலும், நான் திருப்பி வந்தே ஆகணும் நானு. எகெயின் நான் கம் பேக். நான் கத்துக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், தெரிஞ்சுக்கணும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, நான் அடுத்த நிலைக்கு போவேன் நானு. நான் திருப்பி அடுத்த நிலைக்கு போவேன். நான் அநாகதத்தா இருந்தா, நான் அகினைக்கு வரணும். தியானம் நெறைய கத்துக்கணும். நெறைய தெரிஞ்சுக்கணும். நான் என்ன செய்யணும்? யோசனை பண்ணணும். நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் சஹஸ்ராத்துக்கு அப்புறம் நம்ம அகினைக்கு அப்புறம் நம்ம சஹஸ்ரா நிலைக்கு நம்ம போயிடுவோம். நம்மளுக்கு அந்த இடத்துல. இந்த சஹஸ்ரா நிலைக்கு போய் நம்மளுக்கு எல்லாம் சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சுருவோம் நம்ம. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எப்பயுமே வந்துட்டு, நம்ம அடுத்த நிலைக்கு போறதுக்கு, நம்ம செயல்கள் எல்லாமே அடுத்த நிலைக்கு நான் போகணும். நான் முக்தி அடையணும். நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ஸோ நம்ம கன்ஃபார்மா நம்ம எந்த நிலையில இருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நான் எந்த மாரி இருக்கேன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து. ஸோ நம்ம வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து மாஸ்டர்ஸ். நம்ம சஹஸ்ரா நிலையில இருக்கோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இந்த லைஃப் ஃபுல்லாவே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தியானம் கத்துப்போம், தியானம் சொல்லிக் குடுப்போம், தியான பிரச்சாரம் செய்வோம், சேவை செய்ய ஆரம்பிப்போம். நம்ம வந்து தியானம் செய்ய செய் அ தியா நம்ம எல்லாமே நம்ம செயல்கள் எல்லாமே வந்துட்டு தியானம் கத்துக்கிறது பேசிக் நிலையா இருப்போம். அடுத்த நிலை வந்து நான் யாருக்கு சொல்லிக் குடுக்கணும்? நான் எங்க போணும்? என்ன செய்யணும்? அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போகணும். ஸோ
அந்த இந்த 10th நம்மளோட அடுத்த நிலைக்கு நம்ம ஆரம்பிச்சுருவோம் நம்ம வந்து. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது இதுதான் வந்து நம்ம வந்து முக்கியமான விஷயம். நம்ம வந்து அடுத்த நிலைக்கு நம்ம போறதுக்கு. ஸோ இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 7 நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கு. ஸோ ரெட் அப்படின்னு நம்ம வந்து பூலோகத்துக்கு அந்த விப்ஜிஆர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஆறுன்றது ரெட் கலர், பூலோகம். ஆரஞ்ச் அப்படின்றது புவர்லோகம். எல்லோ அப்படின்றது சுவர்லோகம். கிரீன்றது ஜனாலோகம். ப்ளூன்றது மகாலோகம். ஐ இண்டிகோ, தபாலோகம், வி சத்தியலோகம். நம்ம இந்த கலர்ஸ் வச்சே நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். ரெட் அப்படின்றப்ப இன்ஃப்ரா ரெட் ரேஸ்ன்னு கேட்கிறோம் இல்லையா? ஸோ பூலோகத்துக்கு கீழ 7 லோகம் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கிற 7 லோகம். வி அப்படின்னு நம்ம ரீச் பண்றப்ப சஹஸ்ரா நிலை அடைஞ்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்ன வந்து கேட்போம்? அல்ட்ரா வயலட். அல்ட்ரா வயலட்ன்னு கேள்விப்படுறோம். அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அடுத்து நிலையோர ரேஸ். ஸோ இந்த கலர் சம்மந்தப்பட்டது தான் இது. ஸோ நம்ம சஹஸ்ரா நிலையில இருக்கோம் அப்படின்றதுக்கா சஹஸ்ரா நிலையில இருந்தா நம்ம சத்தியலோகத்துக்கு நம்ம போறதுக்கு அது முக்கியமான வழியா இருக்கும். இன்னும் நம்ம சஹஸ்ரா நிலையில இருக்கோமா அப்படின்னு நம்ம தெரியணும். அதுக்கு நம்மளோட செயல்கள் எல்லாமே நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தியானத்த நோக்கி இருக்கணும். தான். நம்ம எந்த நிலையில நம்ம இருக்கோம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து நம்மளுக்கு விழிப்பு நிலை, கிளாரிட்டி நம்மளுக்கு கரெக்ட்டா நம்மளுக்கு தெரியணும். நான் எந்த நிலையில இருக்கேன் அப்படின்றது நம்மளுக்கு சரியா தெரியணும். நான் வந்து செயல்கள் நான் சரியான செயல்கள் செஞ்சுட்டு இருக்கேனா? நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். கஷ்டப்பட்டாலும் நான் கஷ்டப்பட்டாலும் திருப்பி திருப்பி கஷ்டப்பட்டு நான் துக்கத்திலேயே இருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து அ என்னோட வாழ்க்கையில வந்து நெறைய கஷ்டங்கள் இருக்கு. நான் துக்கத்திலேயே இருக்கேன். நான் வந்து அத கத்துக்கணும், அத விட்டு வெளிய வரணும்னு நெனைக்கவே இல்ல. அப்படின்னா நம்ம புவர் லோகத்துல இருக்கோம்னு அர்த்தம். ஓகேங்களா? அத விட்டு நான் வெளிய வந்துட்டேன் அப்படின்னா, "நீ நெறைய புண்ணியம் செஞ்சிருக்கேப்பா. அதனால தான் உன் கஷ்டத்திலயும் உனக்கு நல்லது நடக்குது." அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுவர்லோகத்துல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட வாழ்க்கையில வந்துட்டு அமைதியான வாழ்க்கை நான் சோல்ன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் ஆத்மா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா எப்படி இருப்பேன்? என்னோட வாழ்க்கை வந்து மத்தியமமா இருக்கும். ஓகே. நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து துக்கத்திலயும் இருக்க மாட்டேன், கஷ்டத்திலயும் இருக்க மாட்டேன். அக்செப்டன்ஸ்ல இருப்பேன். நான் ஒரு சோல். அமைதியா இருப்பேன். நான் மௌனத்துல இருப்பேன். நான் என்னோட வாழ்க்கையில வந்து நான் மௌனத்துல இருப்பேன் நானு. நான் வந்து ஸ்டூடெண்ட்டாவும் இருக்க மாட்டேன். டீச்சராவும் இருக்க மாட்டேன். நான் இந்த இடத்துல அமைதியா இருப்பேன். நான் வந்து அடுத்த நிலைக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜனாலோகம். ஜனாலோகம் தான் இத நான் சொன்னேன். அடுத்தது வந்து மகாலோகம் வந்து, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த இடத்துல வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தபாலோகத்துல தான் நான் தபம் செய்ய ஆரம்பிச்சேன். நான் தியானத்த தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க வந்து நெறைய தியானம், தவம் செஞ்சு, 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 செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த நிலை சஹஸ்ரா நிலைக்கு நான் போறேன். நான் அடுத்தது சஹஸ்ரா நிலைக்கு போறேன். இந்த இடத்துல நான் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் நான் செஞ்சேன் அப்படின்னா, நான் வசுத்து நிலையில இருக்கேன். கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் செஞ்சேன்னா, நான் ஆகினை அண்ட் சஹஸ்ரா நிலையில நான் இருக்கேன்னு அர்த்தம். ஸோ, நான் எந்த நிலையில இருக்கேன், நான் என்ன பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். நான் எங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்? எந்த நிலையில இருக்கேன் நான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். என்லைட்மென்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சுவாதிஷ்டானத்துலருந்து மணிப்பூரகம், மணிப்பூரகத்திலருந்து வந்து அநாகதம், அநாகத்துலருந்து விசுப்தி, விசுப்தி நிலையிலேருந்து ஆகினை, ஆகினையிலேருந்து சஹஸ்ரா. நான் 2ண்ட்ல பாஸ் பண்ணி 3 போறது, 3லேருந்து 4த்து, 5த்து, 6த்து, 7த்து இந்த மாரி ஒவ்வொரு ஸ்டேஜ் போறதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்லைட்மென்ட் ஸ்டேஜ் தான். இல்ல நான் அத கத்துக்கல அப்படின்னா, நான் ஒண்ணுமே கத்துக்கல. நான் கத்துக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் வந்து அடுத்து இப்ப வந்து நான் வந்து தபோலோகத்துக்கு நான் வந்துட்டேன். நான் அடுத்தது சஹஸ்ராக்கு போகணும் அப்படின்னா, நான் இங்க வந்துகிட்டு திருப்பி தியானம் மட்டுமே செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. நான் அடுத்த நிலைக்கு போறதுக்கு நான் என்ன செய்யணும்? நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு. நம்ம நெறைய பேருக்கு சொல்லிக் குடுக்கணும், சேவை செய்யணும், இடத்த விட்டுக்கு இடத்துக்கு போகணும், செய்யணும். என்னோட நிலை இப்ப நான் பை சான்ஸ் நான் வந்துட்டேன், நான் தெரிஞ்சுட்டேன், பட் செய்யல அப்படின்னா, நான் அத செய்ற வரைக்கும், சத்தியலோகம் அடையிற வரைக்கும் நான் திருப்பி பிறப்பெடுக்கணும். நான் திருப்பி திருப்பி பிறப்பு எடுத்தே ஆகணும். என்னோட வாழ்க்கை நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து சத்தியலோகத்துக்கு அடையணும்.
அது வரைக்கும் நான் எல்லா ஸ்டேஜ் இந்த சத்தியலோகம் அப்படின்றது வந்து கூட பார்த்தீங்கன்னா 10th கிரேட் நான் ஸ்டேஜ் ரீட் பண்ணிட்டேன். நான் அங்க போய் ரீச் ஆயிட்டேன். இந்த பூலோகத்துல என்னோட படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் அடுத்த ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கு போகணும். அங்கே போய் கத்துக்கலாம். வி ஹேவ் கிராஜுவேட்டட் 10th எல்லாம் முடிஞ்சு நான் கிராஜுவேட் ஆயிட்டேன் நானு. முடிச்சுட்டேன் அப்படின்னா, நம்ம இன்னொரு லோகத்துக்கு போகலாம் நம்ம வந்துட்டு. ஸோ, நான் வந்து கத்துக்கிட்டே இருக்கணும். நான் என்னோட செயல்கள கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம எண்ணம் கரெக்ட்டா இருக்கணும், சொல் கரெக்ட்டா இருக்கணும், செயல் கரெக்ட்டா இருக்கணும். நான் வந்து சத்தியலோகத்துக்கு போய் ரீச் ஆக முடியும். நான் அதுவரைக்கும் நான் ஃபோக்கஸ்டா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில வந்து அடுத்த நிலைக்கு போகணும் அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கணும். நம்ம இப்ப வந்து நெறைய மாஸ்டர்ஸ் வந்து இப்ப எதுக்காக வந்திருக்கோம் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் சஹஸ்ரா நிலையிலிருந்து சஹஸ்ரா நிலையில இருக்கோம் நம்ம வந்து. நம்ம எல்லாமே வந்து கிரேட் மாஸ்டர்ஸ் நம்ம வந்து. எல்லாமே சத்தியலோக வாசிகளா வந்திருக்கோம் நம்ம வந்து. நெறைய பேருக்கு நெறைய மாஸ்டர்ஸ் டீச் பண்ண தான் வந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கைய பாருங்க. நெறைய மாஸ்டர்ஸ் டீச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ, அங்க வந்துட்டு நம்ம ரீச் பண்றது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம அந்த சத்தியலோகத்துக்கு கம்ப்ளீட்டா இந்த சஹஸ்ரா நிலையிலிருந்து டீச் பண்ணிட்டோம் அப்டின்னா, சத்தியலோகத்துக்கு போய் நம்ம ரீச் ஆயிடுவோம். அங்க போய் ரீச் ஆறப்ப, அங்க போய் நம்ம பூர்ணத்துவம் நான் எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் நான் முடிச்சுட்டேன் நானு. தியானம், தபம், சேவை எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கண்ணுக்கு நம்ம எல்லா சேவையும் நான் முடிச்சுட்டேன். கண்ணுக்கு தெரிஞ்ச சேவைய முடிச்சுட்டேன். எல்லாமே முடிச்சுட்டேன். சுத்தி ஆகினா சஹஸ்ரா எல்லா நிலையும் அடைஞ்சுட்டு, கடைசில நான் வந்து ரீச் ஆறது சத்தியலோகம். ஸோ, என்னோட வாழ்க்கை குறிக்கோள் வந்து சத்தியலோகத்த அடையணும். நான் அதுதான் ரீச் ஆகணும். அதுதான் என்னோட வாழ்க்கை நோக்கமா இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம அடுத்த நிலைக்கு போகணுன்ற எண்ணம் இருந்தா மட்டும் நம்ம வாழ்க்கை பிஎஸ்எஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சஹஸ்ரா நிலையில தான் இருக்காங்க. அவங்க சேவைகள் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, அடுத்தது அவங்க சத்தியலோகத்துக்கு போயிடுவாங்க. ஸோ, நம்ம வாழ்க்கை இது நோக்கியே இருக்கணும். ஸோ, ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே கத்துக்கிட்டு, செஞ்சுட்டு, நம்ம செயல்கள் கொண்டு வந்துட்டு, நம்ம அடுத்த நிலைக்கு வந்து சஹஸ்ரா நிலைக்கு போயிட்டு, நம்ம சேவைகள் செஞ்சுட்டு, எல்லா பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸுமே நம்ம வந்து சஹஸ்ரா நிலையிலருந்து சேவை செஞ்சுட்ருக்கோம். அடுத்தது அந்த சேவைய கம்ப்ளீட்டா அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க. அவங்க செய்ய வேண்டிய செயல்கள் திருப்ப செஞ்சுட்டு வந்துட்டாங்கன்னா, அவங்க போய் அடுத்தது ரீச் ஆகுறது சத்தியலோகம் மட்டுமே. அங்க போய் ரீச் ஆயிட்டாங்கன்னா, அப்ப அவங்களோட சாய்ஸ். திருப்பி நம்ம பிறப்பெடுக்கலாமா? வேண்டாமா? இல்ல நம்ம அங்கேயே இருக்கலாமா? அப்படின்றது அடுத்த ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்கு போலாமா? நெறைய கத்துக்கலாமா? நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமான்றது. ஸோ அதுவரைக்கும் நம்மளோட செயல்கள் வந்து இப்படிதான் இருக்கணும். நம்ம அத நோக்கியே இருக்கணும் அப்படின்றது. ஸோ இதுதான் பத்ரிஜி வந்து நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல நம்மளோட செயல்கள் வந்து முக்தி அடையறதுக்கு ரொம்ப அழகா பத்ரிஜி வந்து இந்த 2 ஸ்லோகத்துல நம்மளுக்கு அழகா குடுத்துருக்காங்க. அத நம்ம அழகா அற்புதமா ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கைய நம்ம அழகா மாத்திக்கலாம். எனக்கு இந்த வாய்ப்பு குடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மகாத்தா டிவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வள்ளியப்பன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ மாஸ்டர்ஸ். தேங்க் யூ.